இது பால் கொழுக்கட்டை தான். ஆனா நம்ம ரெகுலரா செய்ற மாதிரி இல்லாம, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்ல கேரட் ரவா பால் கொழுக்கட்டை பார்க்கலாம். இத செய்றதுக்காக ஒரு மீடியம் சைஸ் கேரட்ட தோல் சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே பால், சர்க்கரை, ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சு தனியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிட்டு அரைச்சு வச்சிருக்கிற விழுது சேர்த்து பச்சை மணம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது கூடவே பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்த உடனே ரவை சேர்த்து லோ ஹீட்லேயே வச்சு வேக விடணும். ரவை எல்லாமே வெந்து பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கு அப்புறமா உங்களோட கையில் நெய் இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் அளவு பாலை காய்ச்சிக்கோங்க. பால் நல்லா பொங்கி வந்த உடனே லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே லோ ஹீட்லேயே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா கலந்து விடுங்க. இப்போ இது கூட கார்ன்ஃப்ளவர் தண்ணியும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நான் இது கூட பாதாம் முந்திரி அரைச்சி லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கேரட் ரவா பால் கொழுக்கட்டை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.